வெல்கம் டு ஒன் அண்ட் ஆல் மை டி ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து நீட்ல இப்போ 2வது நாளாக நாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், அதாவது நம்ம இருக்கக்கூடிய நம்ம சிலபஸ் படி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கெமிஸ்ட்ரியில் 11th 14th லெசனும் 12th 16th லெசனும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனை ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்துடைய சிலபஸ் படி நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். சிலபஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிலபஸ்ல அட்டாமிக் நம்பர் என்ன, வாட்ஸ் மை அட்டாமிக் நம்பர், ஐசோடோப் என்ன, ஐசோபார்னா என்ன, கான்செப்ட் ஆஃப் செல் அண்ட் சப்செல், அதாவது ஆர்பிட்டால், டியூல் கேரக்டர் ஆஃப் மேட்டர் என்ன இதெல்லாம் இருக்கும். லைட் கேரக்டர் இருக்கும்போது டியூல் மேட்டர்னா வேவ் அண்ட் பார்ட்டிகல் கேரக்டர், அது வந்து டி ப்ராக்லி ரிலேஷன் பண்றோம். ஹைசன்பெர்க் அன்சர்டைன் பிரின்சிபல். தென் நாம் கான்செப்ட் ஆஃப் ஆர்பிட்டாலுடைய கான்செப்ட் என்னது, குவாண்டம் நம்பர்ஸ் என்னெல்லாம் 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது, அதோடைய ஷேப் ஆஃப் SPD மட்டும் தான். ரூல் ஆஃப் ஆஃபா பிரின்சிபல், பாலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல், பாலி, தென் கன்ஸ்ட்ரோல், தென் இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், ஹவ் டு ரைட் தி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆஃப் ஃபீல்டு, ஃபுல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய சிலபஸ். அந்த சிலபஸ் படி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளான்ஸ் தரேன். அதுக்கு பிறகு அதனுடைய கொஸ்டின், அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய கொஸ்டின் 2வது அனுப்பிவிடுறேன், மறுபடியும் உங்களுக்கு பார்ப்போம். ஓகே, இது முதல்ல லெசனுக்குள்ள போகலாம். நாம் நீட்டு செகண்ட் யூனிட்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பார்க்குறோம். ஓகே, ஸோ சிலபஸ்ல நமக்கு தெரிஞ்சு இந்த இதெல்லாம் சிலபஸ் படி நம்ம இன்னும் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஓகே, நம்மளுடைய சிலபஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரிஜின் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இன்றைக்கு அட்டாமியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுல இருந்தா நம்ம இன்றைக்கு வந்தது என்பதை ஞாபகம் வச்சிடுங்க. சரியா, அட்டாமியோ அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சினாலே நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஸோ அட்டாமியோ which is uncuttable or non divisible அப்படின்னு சொன்னாங்க. now divisible compound. ஓகே, so what are the subatomic particle அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் என்னெல்லாம் subatomic, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் என்பது subatomic particle. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் என்பது என்னது subatomic particle. ஓகே, so all answer are the atomic number. What is நம்ம சிலபஸ்ல இருக்கிறதா the number of proton, the number of proton is called inside the nucleus is called atomic number. So atomic number denoted by Z children. So atom is a whole electrically neutral. Okay, neutral charge particle. Okay, equal number of charge particle outside the nucleus, electron positive charge inside the nucleus. Okay, what is my atomic number? Atomic number neutral charge. மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது மாஸ் நம்பர் சம் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் நம்பர், சம் ஆஃப் புரோட்டான் நியூட்ரான். ஏ என்பது நம்ம சிலபஸ சொல்லல, இது மாஸ் நம்பர் என்பது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஏ ஈக்குவல் டு இசட் பிளஸ் என், என் ஈக்குவல் டு கேட்டால் ஏ மைனஸ் இசட், மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் என்பது. சரியா, ஐசோடோப் சிலபஸ்ல இருக்குது. ஃபிராக்ஷனல் டியூ டு ப்ராசஸ் ஆஃப் ஐசோடோப். ஐசோடோப் என்பது சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் தான் நம்ம தெரியும். நம்ம ஐசோடோப் சொல்றோம். ஐசோடோப் டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரன் கண்டிப்பாக இருக்கும். மேபி டிஃபரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பட் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ஒன்றுல கேட்கும்போது ஐசோடோப் இது டிஃபரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா சேம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாம் சிமிலர் கெமிக்கல் பட் டிஃபரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டியூ டு சேம் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏன் சேமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், ஏன்னா ஆட்டம் நம்பர் நமக்கு சேமா தான் இருக்கும். சரிங்களா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நமக்கு சேமா இருக்குன்னு அது பண்ணிடலாம். எக்ஸாம்பிள், நமக்கு ஹைட்ரஜன் ஐசோடோப் ஹைட்ரஜன் 1 புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரிட்டியம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் நார்மல் ஹைட்ரஜன், கெவிக் ஹைட்ரஜன், ரேடியேட்டிவ் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது சிம்பிள் சொல்லும்போது D2க்கு வந்துருக்கும். நாம் சொல்லக்கூடிய சிம்பிளாக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா T2 D1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல வந்து T2. சரியா, இதை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சிம்பிள். ஓகே,
இது வாட்டருடைய சிம்பிள். ஓகே, ஸோ நார்மல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 இருக்கும். டியூட்டி டு 0.1 இது வந்து இதெல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடியது இது மட்டும் தான். சரியா? ஸோ இதனுடைய ஆஃப் லைஃப் பீரியட் கேட்கல. 12.33 இயர்ஸ் என்று டிப்டியத்துடைய ஆஃப் லைஃப் பீரியட் எவ்வளோ அப்படின்னு. ஐசோடோப் என்பது உங்களுக்கு தெரியக்காக இது அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், எலக்ட்ரான் நம்பர், புரோட்டான் நம்பர், நியூட்ரான் நம்பர், A minus S. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான் நியூட்ரான் பை புரோட்டான் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நம்ம இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி பார்த்துட்டுங்க. ஓகே, ஏதாவது கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஹையஸ்ட் என்ப ரேசியோ இந்த ஆல் தி எலிமெண்ட் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லும்போது ஏ ரேசியோவில் ட்ரிட்டியம் தான் இருந்திருக்கு N/2 2ஆக இருக்கும். சரியா? இப்படி எதையும் கொஸ்டின் கேட்டால் நம்ம பார்த்துடணும். அதனால கொஞ்சம் தெளிவாக பாருங்க. வாட் இஸ் கைட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். கைட்ரான் அப்படின்னு சொல்லும்போது கைட்ரான் நல்லா ஞாபகம், கைட்ரான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னே, அதனால தான் இதில் கொடுக்குறேன். கேட்டயானிக் ஃபார்ம் ஆஃப் அட்டாமிக் ஹைட்ரஜன். ஒரு அட்டாமிக் ஹைட்ரஜன் கைட்ரஜன் இந்த ஃபார்மாக இருக்கக்கூடியதான் நம்ம இருக்கோம் இப்படி சொல்கிறோம். சரியா? ஓகே, ஸோ கைட்ரான் இன்க்ளூட் எழுதிருக்கீங்க கேட்டையன் கைட்ரஜன் ஐசோடோப் இப்படி எழுதிருக்கோம் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஐசோடோப் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனுடைய மெயின் ஐசோடோப் என்னது 12, 13, 14 மாஸ் நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கு. 12, 13, 14. அப்போ நம்ம மேலே இருக்கக்கூடியது மாஸ் நம்பர், கீழே இருக்கக்கூடியது அட்டாமிக் நம்பர் என்பது நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, சிம்பலிக் ரெப்ரசன்ட் மேலே இருக்கக்கூடியதை நம்ம எழுதிருக்கோம். மாஸ் நம்பர்னால ஏன்னு சொல்கிறோம். இசட் என்பது எங்களுக்கு அட்டாமிக் நம்பர் சொல்கிறோம். ஓகே, சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் மேலே எழுதுனா சூப்பர் ஸ்கிரிப்ட், கீழே எழுதுனா எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ட். குளோரினுடைய ஐசோடோப் என்னதுன்னா 35, 37 ஞாபகம் வச்சுருங்க. 35, 37. அப்போ அட்டாமிக் நம்பர் 17, கீழே இருக்கக்கூடியது மாஸ் நம்பர் 35, நாம் நியூட்ரான். உங்களுக்கு பிசிக்ஸ்ல யூஸ் ஆகும், கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஐசோபார், வாட் இஸ் மை ஐசோபார்? டிஃபரெண்ட் எலிமெண்ட் சேம் மாஸ் நம்பரும் டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பரும் இருக்கக்கூடியதான் நம்ம தெரியுங்க ஐசோபார் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பாருங்க ஆர்கான், பொட்டாசியம், கால்சியம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நமக்கு 40 இருக்கலாம். ஆக்சுவலாக பொட்டாசியம் 39 வரும். 40 இருக்கக்கூடிய காம்பவுண்டும் இருக்குது. சரியா? அப்போ அதனுடைய மாஸ் நம்பர் சேம் இருக்கு, ஆனால் டிஃபரெண்ட் எலிமெண்ட் இருக்கக்கூடியதான் நம்ம நியூட்ரான் நம்பர், அதனால இருக்கும் மாறி இருக்கும். ஓகே, கேல்குலேட் நம்பர் ஆஃப் புரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ல. கண்டிப்பா பாருங்க. இதுல என்னுடைய மாஸ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 80 இருக்கு. சரிங்களா? மாஸ் நம்பர் 80. அப்போ அட்டாமிக் நம்பர் 35. அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் தான் என்னது 35. அட்டாமிக் நம்பர் என்பது நம்பர் ஆஃப் அப்போ 35. நியூட்ரான் நம்பர் என்னது 80 - 35 போடும். 80 - 35 அப்படின்னா 45 வரும். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் நம்பர் அப்போ எழுதிருக்கோம் நம்மளுடைய ஆப்ஷன் படி. சரியா? பார்த்து போடும். ஓகே, ஸோ அதே மேனர் இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பிசிக்ஸ் 16 எப்படி தந்திருக்காங்க. எவ்வளோ தந்திருக்காங்கன்னா எலக்ட்ரான்ஸ் 18 தந்திருக்காங்க. ஓகே, எலக்ட்ரான்ஸ் 18, புரோட்டான்ஸ் 16. அப்போ ப்ராப்பர் சிம்பிள் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம எழுதும் போது என்ன வச்சிருக்கணும்? அட்டாமிக் நம்பர் 16னால எலக்ட்ரான் நம்பர் 2 மைனஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, சிம்பிள் எழுதும் போது இப்படி எழுதும். சல்பைடு அயான் என்பது புரிஞ்சுடுங்க. கொஸ்டின் தப்பா புரிஞ்சுக்காங்க. சரியா? ஐசோடோன் என்பது நமக்கு தெரியாத, நம்மளுடைய சிலபஸ்ல கொடுக்கல. ஸோ ஐசோடோன் என்பது டிஃபரெண்ட் ஆட்டம், டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ், சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் நம்பர் மட்டும் சேமா இருக்கக்கூடியதான் காம்பவுண்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து 14 இருக்குது, கார்பன் எல்லாமே டிஃபரெண்டாக இருக்கும். அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்டாக இருக்கும், மாஸ் நம்பர் டிஃபரெண்டாக இருக்கும், எலிமெண்ட் டிஃபரெண்டாக இருக்கும். ஆனால் நியூட்ரான் 14 - 6 அப்படின்னு எடுத்தீங்கன்னா மட்டும் 8 வரும். இப்போ 15 - 7 8 வரும். ஓகே, 16 - 8 8. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் 30 14 எடுத்தீங்கன்னா 16, 31 15 எடுத்தீங்கன்னா 16, 32 இப்படியே வந்து ஐசோடோன். ஓகே, தெரியறதுக்காக தான் இது முதல்ல நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய பாடத்தை பற்றி நம்ம இந்த தர போகிறோம். ஓகே.
நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட், அதாவது செல்லு அப்படின்னா என்னன்னு சொல்றதுக்கு தான் எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். இந்த சர்க்குலர் பார்த்து தான் நம்ம இருக்கோம் ஆர்பிட் ஆர் ஷெல் அப்படி ஆரஞ்சுக்கு பிரின்சிபல் எனர்ஜி லெவல் சொல்றோம். நமக்கு இது வந்து சப்போஸ் உங்களுக்கு ஜேக்கு தான் வரும், நீட்ல அதிகமாக இல்லை. இருந்தாலும் அந்த கான்செப்ட் ஆஃப் செல் அண்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்றதுனால இதை கொடுத்துருக்கிறேன். இப்போ வந்து புரோட்டான் சென்டர்ல இருக்கு, ரிவால்வ் அரவுண்ட் நியூக்ளியஸ். சரிதானா? எலக்ட்ரான் சென்டருக்கு போய் ஆக்டிங் வச்சுதான் இருக்கு, அதை சுத்திட்டு வருது மூவிங் எலக்ட்ரான். ஸோ ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படி போகுது. இப்போ இந்த ரேடியஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆர்பிட் அப்படின்னு இருக்குன்னா இதனுடைய என் ஆர்பிட் என்னது, இதை கொண்டு நம்ம செஞ்சுருக்கோம் மல்டிப்ளை பண்ணணும். நார்மலாக இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பிசிக்ஸ் கொஸ்டின்லையோ வரலாம், பிசிக்ஸில் வரும். சரியா? நம்ம நீட்லேயே பிசிக்ஸில் வரும் என்பதனால தான் இதை தந்திருக்கேன். 0.529 எம் ஸ்கொயர் ஒன்று போட்டிங்கன்னா இப்படி ஒரு ஆடு வரும். சரியா? அப்போ அந்த ரேஷியோ எழுதுங்க 1:2:3 ரேஷியோ, 1:2:3 ரேஷியோ. அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ 1:4:9 என்பது ஆன்சர் ஆகும். சரியா? 1 மார்க்ல கேட்கலாம். ஓகே. சரி, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஆர்பிட்டுக்கும் உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தான் தரேன். -2π² me4. ஓகே, Z⁴ n². இது பிசிக்ஸ்ல உள்ள கொஸ்டின் தான், நமக்கு வந்து சப்போஸ் கேட்கலாம் என்பதற்காக உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, அதனால இந்த ஃபார்முலாவில் மேக்சிமம் இந்த ஃபார்முலாவுக்குள்ள எந்த ஃபார்முலா இதுதான் மேக்சிமம் அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க, இதுவும். சரியா? n கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்க, அது நியரஸ்ட் ஆன்சர் வரும் பார்த்துங்க. ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த வேல்யூ மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 13/6 இருக்கா, அந்த 1 n/னால அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். சரிங்களா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் கேட்குறோம், அதே ரேஷியோ நம்ம செஞ்சிருக்கோம், இது கிடைக்கலாம். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஃபார்முலேஷன் தான் நம்ம ரெண்டு தான் பார்க்குறோம். ஒன்று டியூல் கேரக்டர், இன்னொன்று ஹைசன்பெர்க் கான்செப்ட் பிரின்சிபல். டியூல் மேட்டர் அப்படின்னு சொல்லும்போது 1924 தான் தெரியுங்க. லைக் ரேடியேஷன் எக்ஸ்பிரஷன் தி டியூல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி போத் பார்ட்டிகிள் அண்ட் வேவ் கேரக்டர் அப்படின்னு நம்ம சிலபஸ் சொல்லியிருக்கு. டியூல் கேரக்டர் அப்படின்னு பார்ட்டிகிள் கேரக்டர் இருக்கும், வேவ் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ட்டிகிள் வேவ் கேரக்டர் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ஞாபகப்படுத்திட்டு பாரு. புக்கில் உள்ளதுதான், நீங்க ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணதுக்காக தர்றேன். பார்ட்டிகிள் வேவ் என்பதனால் லைட்டை ஞாபகப்படுத்திக்கணும். எப்பவுமே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றது டியூல் கேரக்டர். லைட் என்ன கேரக்டரை எக்ஸ்பெரிமெண்ட்னா இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன். 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, வேவ் கேரக்டர் இது பண்ண முடியும். அதே இது பிளாக் பாடி ரேடியேஷனும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் தி இருந்திருக்கோம்னா பார்ட்டிகிள் கேரக்டர். இது நல்லா ஞாபகம் வச்சுருங்க. வேவ் கேரக்டருக்கு இந்த ரெண்டு பேரும், இந்த ரெண்டு பேருக்கு பார்ட்டிகிள் அண்ட் பிளாக் பாடி ரேடியேஷன். சரியா? நமக்கு சப்போஸ் அப்படி கேட்கும்போது அது தெரியணும். சரிங்களா? அது எக்ஸ்பிளைன் பிசிக்ஸ்ல பண்ணாலும் இது தெரியணும். பார்ட்டிகிளுக்கு வேவுக்கு இது வெல் டிபெண்ட் பொசிஷன். ஏன்னா நம்ம கொடுத்துக்கூட உச்சோன்னா அது கரெக்ட் இன்கரெக்ட்னு கேட்பாங்க. அப்போ அதை ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சாதான் கரெக்டாக இருக்க முடியும். பார்ட்டிகிள் வெல் டிபெண்ட் இன் பேஸ்ல இருக்கும். லோக்கலைஸ்ட், இங்கே வந்து டீலோக்கலைஸ்ட், இங்கே அஞ்சுக்கு ஸ்ப்ரெட் அவுட் இன் ஏ பேஸ். சரியா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக கிரேனோ கிரிக்கெட் பாலோ இது போட்டுட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நாட் இன்டர்ஃபியர் பார்ட்டிகிள் இஸ் ஏ இன்டர்ஃபியர். Total value is equal to their sum. அந்த வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். பட் இதுக்கு கிரேட்டர் ஆகும் லெஸ்ஸர் ஆகும். சரிங்களா? வேவ் கேன் பி லார்ஜர் ஆர் ஸ்மால். இப்படி இந்த டிஃபரன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. இன்னொன்று, இந்த வேவ் கேரக்டரை நாம்
வெரிஃபை பண்ணக்கு என்ன மெத்தட்னு கேட்பாங்க, டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இங்கே யூஆர் யூஸ் பண்ணது நிக்கல் பிரிசம், சரியா, கிறிஸ்டல் நிக்கல் பிரிசம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்கேட்டரிங் இப்படி தான் நார்மலாக இன்சிடென்ட் லைட்டில் நிக்கல் பிரிசல் பண்ணும்போது இன்றைக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிப்ராக்ஷன் இப்படி இருக்கும். அப்போ ஏற்கனவே எக்ஸ்ரே டிப்ராக்ஷன் இது இருக்கிறதுனால ப்ரூவ் பண்ணாங்க. அப்போ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கேட்கலாம். அப்போ எக்ஸ்ரேஸ் வேவ் கேரக்டர், ஸோ எலக்ட்ரான் மஸ்ட் ஹேவ் எந்திரிக்க வேவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜிபி தாம்சன் சொன்னார். ஜிபி தாம்சன் என்ன யூஸ் பண்ணாருன்னா கோல்டு கோயில் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணான்னு கேட்பாங்க, கோல்டு கோயில் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அதே இதுதான், அதே டிப்ராக்ஷன் தான் வரப்போது கோல்டு கோயில் எக்ஸ்பெரிமெண்ட் என்பதை ஞாபகம் வச்சுருங்க. பார்ட்டிகிள் கேரக்டருக்கு தான் நாம் சொல்லக்கூடிய சிங்க் சல்பைடு ஸ்கிரீனை வந்து இந்த லைட்டஸ்ட் சிங்க் சல்பைடு ஒரு இடத்துல ஒரு கரும்புகை புள்ளியை கொண்டு வரும், சரிங்களா. அப்படி வரும்போது இதை வந்து நாம் பார்ட்டிகிள் கேரக்டர். ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து நமக்கு வேவ் பார்ட்டிகிள் கேரக்டர், ஜிபி தாம்சன் வந்து வேவ் கேரக்டர், முல்லிகன் டிராப். ஓகே, ரெண்டுமே பிசிக்ஸ் கொஸ்டின் ஞாபகம் வச்சுருக்கேன். நம்ம யாருக்கிட்ட முதல்ல சொன்னோம் பிளாக் பாடி ரேடியேஷன் போட்டோலிட்டிக்கு பார்ட்டிகிளுக்கு ஞாபகம் வச்சுருங்க அப்படின்னு சொன்னோம். 1 மார்க்ல கேட்டால் இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், சரியா. ஓகே, அதுக்கு அடுத்த வாரேன். ஓகே, ஸோ நம்ம பார்ட்டிகிள் வேவ் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்ட்டிகிள் வேவ் கேரக்டர் டி ப்ராக்லி அப்படின்னு சொல்லும்போது டிப்ராக்ஷன் வச்சு தான் சொன்னோம். அந்த டிப்ராக்ஷன் பார்த்தோம். ஓகே, தென் வேவ் லென்த் ஆஃப் ஒவ்வொன்றுடைய வேவ் லென்த் சேஞ்ச் ஆகும். இப்போ லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்பி என்பது என்ன இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் டி ப்ராக்லி ஈக்குவேஷன், சரியா. அப்போ எம் இன்டு வி மொமெண்டம் நம்ம எடுத்துக்கலாம். இது எங்கிருந்து வந்திருக்கோம்னா இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனையும் இ ஈக்குவல் டு ஹெச்னு அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாங்க் குவாண்டம் படி ரெண்டும் என்ன எம்சி ஸ்கொயர், சரி, ரெண்டுமே இது பண்ணுங்க ஹெச் சி பை லேம்டான்னு வரும். அப்போ லேம்டா எடுத்துட்டோம்னா ஹெச் பை எம்சி. ஸோ சி இஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட் எடுத்துக்கலாம். அதை பார்ட்டிகல் வியூ எடுத்துட்டோம்னா லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்பி. ஸோ லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி என்பது நம்ம டி ப்ராக்லி ஈக்குவேஷன். இதை வச்சு எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் நம்ம ப்ராப்ளம் செய்யவும் தெரியும், சரியா. ஸோ பிளாங்க் மாஸ் ஆஃப் பார்ட்டிகல் என்ன பிளாங்க் என்னது ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட், எம் இஸ் த மாஸ் ஆஃப் பார்ட்டிகல், வி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல். ஓகே, ஓகே, அதுக்கு முன்னால் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டில் அந்த டி ப்ராக்லி ஈக்குவேஷனுடைய அப்போ இப்போ சப்போஸ் வி கன்சிடர் இந்த வேவ் கேரக்டராக இருந்தால் ஈக்குவல் டு ஹெச் நியூ அப்படின்னு சொல்கிறோம். எம்சி ஸ்கொயர் எப்போ அப்படின்னா பார்ட்டிகல் கேரக்டராக இருக்கும்போது, சரியா. ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம இது பண்ணால் இந்த லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்சி அப்படின்னு கிடைக்கும், ஹெச் பை எம்பி. ஓகே, இது நார்மலாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டி ப்ராக்லி இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இந்த ஸ்டடி ஆஃப் சர்ஃபேஸ் கிறிஸ்டல் ஆஃப் த சாலிட் பை எலக்ட்ரான் டிஃப்ராக்ஷனுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க என்பதை ஞாபகம் வச்சுடுங்க. நாட் ஓன்லி டு த எலக்ட்ரான் பட் அதர் ஸ்மால் பார்ட்டிகல் லைக் நியூட்ரன் புரோட்டான் அப்படிங்க இன்ஜினை யூஸ் பண்ணலாம். சீக்கிரத்துக்கு இப்போ வந்து ஒரு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ லேம்டா ஈக்குவல் டு இப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு பார்வலா தெரியணும் டி ப்ராக்லி எவ்வளோதுன்னு கேட்டதால என்னமோ கைச்சினுடைய வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ நல்லா வச்சுக்கோ 6.626 இன்ட்டு எஞ்சிருங்க 10⁻−34 மீட்டர் பெர் எஞ்சிருங்க செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஓகே, மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஓகே, நீங்கள் யூனிட் போட்டிங்கன்னா எஞ்சிக்கலாம். நாம் இப்போ இது எழுதும்போது இந்த மீட்டர் இது கேன்சல் பண்ணிடலாம். மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். யூனிட்ல தான் நமக்கு பிரச்சனை வந்திருக்கும். ஓகே, இது மேலே போகும்போது நமக்கு எந்திருக்கும் அந்த ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் அதுதான் இது வந்து வேல்யூ ஒன்றா மாறிடும். அப்போ இதனுடைய யூனிட் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் கிலோகிராம், சரிங்களா. அப்போ நம்ம இதே ஆன்சர் தான் இந்த பெர் மீட்டர் மட்டும் தான் ஆன்சர் வரும், நமக்கு ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ இதே போல் எந்த சம்மும் டி ப்ராக்லி ஈக்குவேஷன் வச்சு கேட்கலாம், சரிங்களா. டி ப்ராக்லி ஈக்குவேஷன் வச்சு எந்த சம்மும் கேட்டிருந்தாலும் ஒருக்கா பார்த்துக்கோங்க. இதில் இந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9.1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, வேவ் லென்த் ஆஃப் அசோசியேட்டட், சரிங்களா. இது நமக்கு வந்து ஒரு 120 மினிட்ல நம்ம மீதியில் தியரி முடிச்சுட்டு 1 hour ப்ராப்ளத்துக்கு தான் பிசிக்ஸ்னு இதுவும் பார்க்கும்போது இது பண்ணணும், சரிங்களா. அதுக்கு முன்னே பார்க்காதுங்க.
கொஸ்டின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சின்னத்தில் செய்யும்போது நமக்கு தப்பு வரும். அதனால ப்ராப்ளத்தை ரெண்டாவது நியரஸ்ட் ஆன்சர் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து பாருங்க. ஓகே, இந்த ப்ராப்ளங்களை ப்ராப்ளம் வந்து ரொம்ப இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா வருது வாய்ப்பு. ஓகே, எஸ். நம்ம நெக்ஸ்ட் ஹைசன்பெர்க் கன்செப்ட் பிரின்சிபல் போகிறோம். ஹைசன்பெர்க் கன்செப்ட் பிரின்சிபலில் டியூல் it is impossible to determine simultaneously position and exert momentum அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்கலி XP அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக நல்ல முறையில் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா ஞாபகம் வச்சா தான் இது முடியும், எழுத முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகே, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரியா? ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹை டிகிரியில் எலக்ட்ரான் நல்லா வச்சுக்கணும். position of electron known, high degree, accuracy is very small. So velocity of the electron a large uncertainty. So delta B equal to is large. Velocity of electron, high degree, accuracy the position. One determine position and the electron activity in 0 வரலாம். Okay. Significance வந்து நார்மலாக எஞ்சிருக்கு எல்லா பார்ட்டிகளுக்கும் நம்ம எஞ்சிலாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக எலக்ட்ரானுக்கு வந்து எஞ்சிருக்கு பாத்தில் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள் நாட் ஏ மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள். ஹைசன்பெர்க் கன்செப்ட் அப்ளிகேபிள் ஃபார் ஒன்லி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ கோல்பு வந்து 40 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் most in the speed of 45. If the measured accuracy 2% கொடுத்துருங்க, calculate the answer position கேட்டுங்க, delta x கேட்டுங்க. சரிங்களா? அப்போ நம்ம x கொடுத்து ஃபார்முலா கொடுத்து வரோம். ஸோ வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி கரெக்டாக கொண்டு வாங்க. செஞ்சு பாருங்க ப்ராப்ளத்தை. சரியா? நோட்டை போட்டு சில எழுதிட்டு வாங்க, தெரியும். ஓகே, குவாண்டம் நம்பருக்கு முன்னால் மறுபடியும் ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிட்டு வரேன். Accurately indicate concept dual character. It is impossible to measure simultaneously both position and velocity. சரியா? அப்போ நம்ம இதை வந்துருக்கோம் கரெக்டாக ஈக்குவல் பண்ணும். ஓகே, வேல்யூ கொடுத்துருக்கு. இப்போ மாஸ் கொடுத்துருக்காங்களா, அதனுடைய வேகம், பொசிஷன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியணும். அப்போ நமக்கு வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினை பாருங்க. அஞ்சு வெலாசிட்டி கேட்டுங்க, வெலாசிட்டி பி எடுத்து. சரியா? வெலாசிட்டி யூனிட்டை வச்சு நம்ம எஞ்சலாம், சப்போஸ் யூனிட்டோட மாற்றி கொடுத்துருப்போம், யூனிட்டை வச்சு விட நீங்கள் எஞ்சலாம் கொண்டு போய்க்கலாம். சரியா? கொஸ்டின் கேட்டாங்கன்னா மீட்டர், வெலாசிட்டி கேட்டாங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இதில் அந்த கொஸ்டினை நம்ம பண்ணிடலாம். சரியா? ஃபோட்டான் டியூலிட்டி அப்படின்னு பார்ட்டிகல் வேல்யூ கரெக்டாக டி ஈக்குவல் டு வந்துருங்க. சரி, இதுதான் நம்ம கேட்டு இந்த குவாண்டம் கண்டிஷன் படி 2/a ஈக்குவல் டு n லாம்டா அப்படின்னு சொல்லியிருந்தலாம். சரி, ஈக்குவல் வந்து ரேடியஸ். ஓகே, இது இந்த ஃபார்முலா எப்படி வருது பார்த்தோம். இந்த கொஸ்டின் அந்த ஃபார்முலாவை தான் நல்லா இருக்கு பார்க்கணும். சிக்னிஃபிகேஷன் நெகட்டிவ் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அசம் தட் 0 வச்சிங்கன்னா இந்த 0 எனர்ஜி electron moves around the nucleus, some spend over the degrees, electron degree, energy of electron degrees become the less than 0 is called negative value. Suppose significant negative electron energy ஒன்னோட கேட்டு இது பண்ணலாம், அதை அணிஞ்சிக்கலாம் பார்த்துக்கலாம். சரியா? அந்த ஒன்னோட அந்த கொஸ்டினை கேட்கும்போது கொஞ்சம் தெளிவாக பார்த்து பண்ணுன்றதுக்காக தான் நம்ம இது பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் குவார்டர் நம்பர் போயிட்டு வருவோம். ஓகே, நாம் குவார்டர் நம்பரை சிலபஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் குவார்டர் நம்பர் நம்ம செட் ஆஃப் சம் ரூல்ஸை தான் நம்ம வச்சிருக்கோம் குவார்டர் நம்பர் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் குவார்டர் நம்பரை நீல் ஸ்கோர் பண்றாரு. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூ வந்து 1 2 3 4 தான் போகும். பிரின்சிபல் குவார்டர் நம்பர் தான். நம்மளுடைய ஃபார்முலா 0.529 பார்த்துக்கோம். சரியா? ஓகே,
இப்போ KLMN அப்படின்னு OPன்னு போட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா, நமக்கு இது ஃபார்முலா 2n². ஓகே, இந்த கொஸ்டின்ல கேட்பாங்க. நாம் இப்போ சப்போஸ் p ஆர்பிட், செல்னாலும் ஆர்பிட்னாலும் ஒன்று தான் பேர், சரியா? செல் ஆர் ஆர்பிட் நம்ம இருக்கு ஒரு இதே பேர் தான். அப்போ நம்ம இதுக்கு 6 இருக்கு சார். அப்போ n × 2 × 6², சரிங்களா? 36 × 2 இருந்திருக்கும் 7. ஓகே, இந்த ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா எந்த செல்ல கேட்குறாங்களோ n, அதாவது செல் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கே செல் எல் செல் நியூக்ளியஸ் எடுத்தாலே இது n = 1, இது n = 2. ஓகே, அடுத்த ரவுண்டு n = 3 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா செஞ்சிடும். ஓகேயா? ஸோ எந்த வேல்யூ இன்க்ரீஸ், ஆர்பிட் இன்க்ரீஸ், ஆர்பிட்டல் என்றுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் கிவன் இருக்கீங்க mvr. ஓகே, NH/2π. ஓகே, அசிம்தல் குவாட்ரன் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவது சோமர்ஃபெல்ட், அது நீல்ஸ் போர், இது சோமர்ஃபெல்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மாடிஃபை இருந்தது எல்லுன்னு சொல்லுவோம், அசிம்தல் நம்பர் எல். ஓகே, எல் k = 1. ஓகே, ஸோ 0, L = 0 வந்து S ஆர்பிட்டால். ஓகே, நார்மலா நீங்க என்ன ஞாபகம் வச்சுடுங்க, L = 0 n-1 என்பது, சரியா? அப்படின்னா மீனிங் என்னன்னா L = n-1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு n வேல்யூ 1 இருக்குது, கே செல்லுக்கு n வேல்யூ 1 அப்படின்னா 1 போட்டோம்னா 1 - 1 0, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸோ அதே போல் L = நான் இப்போ வந்து n = 2 இருக்குன்னு வைங்க ஒரு கொஸ்டின். அப்போ 2 - 1, 2 - 1 எழுதும்போது 1 வருது அப்படின்னா நான் பிகினிங் 0லேருந்து போடணும். அப்படின்னா 0 இண்டிகேட் எஸ் ஆர்பிட்டல். ஓகே, நீங்கள் எப்போ போடும்போதும் 0லேருந்து போடணும். அதனால தான் இதில் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, 0 கொடுத்துருக்கோம், சரியா? ஓகே, 1 2 3. ஸோ L = 0 தான் எஸ் ஆர்பிட்டல். நல்லா வச்சுங்க. L = 1p, L = 2t. நம்ம நார்மலாக L வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். L = 0 தான் எஸ் ஆர்பிட்டல், L = 1 இருக்குது பி ஆர்பிட்டல் df. ஓகே, நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கலாம். அது நம்ம நார்மலாக sp/df. ஓகே, 2 3 அப்படின்னு போகும்போது நம்மளுடைய ஆர்பிட்டால் எழுதிருக்கோம். நம்ம போயிட்டு இருக்குது 1s2s2p. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலை பொறுத்து பேர், சரிங்களா? இப்போ n = 1 இருக்கும்போது L வேல்யூ என்னதான் வர முடியும்? n = 1, L வேல்யூ 0 மட்டும் தான் வர முடியும். அப்போ 0 வர முடியும்னா 1 n வேல்யூ 1 இருக்கும்போது அப்போ எங்களுக்கு 1s மட்டும் தான் பாசிபிள். n வேல்யூ 2 இருக்குது அப்படின்னு சொல்லும்போது L வேல்யூ என்ன வரலாம்? 0,1. அப்போ n அப்படியே போட்டுக்க. n என்பது இது, சரிங்களா? 2s2p. 3 வரும்போது எழுந்திருக்கீங்களா 0 1 2 வரும், சரியா? அது வர போகணும். ஸோ ஜெர்னலிஸ்ட் n = 4 இருந்தால் L வேல்யூ இருந்திருக்கும் 1 2 3 அப்படின்னு, L வேல்யூ 1 2 3 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? எனர்ஜிஸ் அப்படின்னு கேட்கும்போது SPT, எனர்ஜிஸ் வேரியஸ் சப் லெவல் மாற்றிடணும். நம்ம அயனஸ் எனர்ஜி வரும்போது மாற்றி எழுதுவோம். அதனால நீங்கள் என்ன எழுதக்கூடாது, இது எழுதும்போது மாற்றிடக்கூடாது. இந்த வேல்யூ எழுதும்போது சரி. SPT ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். நாம் ஷேப் ஆஃப் ஆர்பிட்டல் எஸ் ஆர்பிட்டலோட ஷேப்பு ஸ்பெரிக்கல்ஸ், பி ஆர்பிட்டல் டம்பிள் நமக்கு தனியாகவும் இருக்குது, டி ஆர்பிட்டல் டபுள் டம்பிள், எஃப் ஆர்பிட்டல் கிடையாது. ஓகே, நான் டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம் இதை. அதே போல் காம்ப்ளிகேட்டட் ஷேப் தான் எஃப் ஆர்பிட்டல். ஓகே, காம்ப்ளிகேட்டட் ஷேப் அதுக்கு குவாட்ரா டம்பிள் ஷேப் ஆர் 4 ஃபோல்டு டம்பிள் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? காம்ப்ளிகேட்டட் ஷேப் அப்படின்னு சொல்லி எஃப் ஆர்பிட்டல் சிலபஸ் சொல்லலை, டி ஆர்பிட்டல் வரதான் சிலபஸ் சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஆங்குலர் மொமெண்டம் இதில் கேட்பாங்க, பார்த்துடுங்க. ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, v = root of L × L + 1 2/b ஒரு மொமெண்டம். ஓகே, இதை வச்சு நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்துக்கலாம்.
எந்த வேல்யூக்கும் எல் வேல்யூ ஒன்றா இருந்தால் எதுக்கு கேட்கலாம், நீங்கள் டி ஆர்பிட்டால், சப்போஸ் கொஸ்டினில் வந்து டி ஆர்பிட்டால்னா எல் வேல்யூ எழுதணும், 2 போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடும். சரியா? இது வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க எஸ் ஆர்பிட்டால் மேக்ஸிமம் எலக்ட்ரான் எத்தனை, இதெல்லாம் நீட்டில் கேட்ட கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்க. நீட் கொஸ்டின்ஸ் ஆகும் இது. 2 × 2l+1 அப்படின்னு ஃபார்முலா கொடுத்தா 4l+2ன்னு கேட்டால் கொஸ்டின் கேட்கலாம். மேக்ஸிமம் எலக்ட்ரான் L = 1 இருக்கு, 0 இருக்கும்போது எத்தனை ஆர்பிட்டால் எலக்ட்ரான் வரும், அதான் 2 × 2l. அங்கே வந்து ஆர்பிட்டுக்கு 2l², இதுக்கு 2 × 2l+1. இந்த ஃபார்முலாவெல்லாம் சைடில் போட்டு எழுதி வச்சுடுங்க. சரியா? அப்போ எத்தனை எலக்ட்ரான் வரும்னு தெரிஞ்சால் மஞ்சள்லாம் எழுதிக்கலாம். சரியா? எஸ் ஆர்பிட்டலுக்கு எத்தனை எலக்ட்ரான் 2, பி ஆர்பிட்டல் எத்தனை 6, டி ஆர்பிட்டல் எத்தனை 10, எஃப் ஆர்பிட்டல் எத்தனை 14. சரிங்களா? டி ஆர்பிட்டலுக்கு 10, எஃப் ஆர்பிட்டல் 14. சப்போஸ் கைச் ஆர்பிட்டல் அப்படின்னு கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. 4l கைச்சுட்டா இந்த எல் வேல்யூ என்ன வரும்னு பாருங்க. ஓகே, குட். ஸோ இப்படி நம்ம வந்து எந்திரிக்கு 10, 14 எல் வேல்யூ 4 இருக்குமானால், எல் வேல்யூ 2 இருக்குமானால், இது எதுக்கு இப்படி எதையேனும் ஒன்றுக்கு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், இதை ப்ரொபோஸ் பண்ணுறது லேண்டே. சரியா? சப்போஸ் கேட்கலாம். இதனுடைய டினோட் பண்ணும்போது நம்ம எம்ஆர் எம்எல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதை டிபெண்ட் பண்ணது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அசிம்தல் குவாண்டம் நம்பர். நமக்கு அசிம்தல் குவாண்டம் நம்பர் டிபெண்ட் அப்பான் தி பிரின்சிபல் குவாண்டம். அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல தான் இது எழுதுறோம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எதை டிபெண்ட் பண்ணி எழுதுறோம், அசிம்தல் குவாண்டம் நம்பர் டிபெண்ட் பண்ணி எழுதுறோம். ஓகே, which explains சீமா நெகட்டிவ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதிருக்கோம். ஸ்பிளிட்டிங் closed presence of magnetic field, splitting of single spectral line. ஓகே, அதனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சீமா நெகட்டிவ். ஸ்டார் கேபிட்டல் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, அதனால டோட்டல் கண்டுபிடிக்கும் போது 2l+1 அப்படின்னு சொல்லணும். எல் வேல்யூ எப்படி எம் வேல்யூ பண்ணணும் அப்படின்னா, நாம் -l or +l, -l or +l வழியாக 0 +l வழியாக போகும். சரியா? எப்படி போனோம்னா, சரி, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எல் வேல்யூ 0 இருந்தால் இதில் வந்து நம்ம வந்து 1 வேல்யூ தான் கொடுக்கணும். எல் வேல்யூ 1 இருக்கணும். இங்கே எல் வேல்யூ 1, அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், -1 இருக்குமா, 0 இருக்குமா, +1 இருக்கு. சரிங்களா? எல் வேல்யூ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி எழுதிட்டீங்கன்னா 5 நம்ம எழுதிட்டு வச்சுக்கலாம். சரியா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எல் வேல்யூ 2 இருக்கு சார், அப்போ எழுதிக்கோ -2 -1 0 +1 +2. சரிப்பா? +1 +2. இப்போ எத்தனை வேல்யூ வந்து 5 வேல்யூ. எல் = 3, அப்போ -3ல தான் ஆரம்பிங்க, 0 வழியாக போகணும் என்பதை ஞாபகம் வச்சுடுங்க. எத்தனை வேல்யூ என்பது கேட்கலாம், அந்த வேல்யூவை கரெக்டாக இருந்துச்சுங்க நோட் பண்ணிடுங்க. ஓகே, எல் வேல்யூ 1 இருந்தால் அப்போ என்னது, இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சு. ஓகே, ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். அங்கே என் வந்து 1 இருந்தால் KLMன்னு போகிறீங்க, எல் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும் என்பது ஞாபகம் வச்சுடுங்க. அங்கே வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரான் ஃபில் பண்ணக்கு 2l, நீங்கள் எடுத்துக்க 2 × 2l+1 என்பது. சரியா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்சரை பார்த்து எழுதுங்க. ஓகே, இதே போல் எல் வேல்யூ 4 இருந்தாலும் நீங்கள் எஞ்சில் இப்படி கொண்டு போயிடலாம். ஸோ அதனால தான் பேஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இது எழுதும்போது +1 2 -1 இன்க்ளூடிங் 0, -l 2 +l இன்க்ளூடிங் 0 அப்படின்னு சொல்லி. சரிங்களா? 3 வேல்யூ. ஓகே, ஒரு டிவிஷனில் நம்ம வந்துருக்கோம் px py pz அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே, அதனால என்ன இப்போ எஸ் இருக்கும்போது நோ ஓரியன்டேஷன் இருக்க போகிறது கிடையாது, ஒரு ஓரியன்டேஷன் தான். அப்போ நாம் எல் வேல்யூ 1 இருந்தால் -1 0 +1 சொல்றேன். அப்போ எழுதிருக்கோம் px py pz, px py pz சொல்லிடுறோம். சரியா? எத்தனை வேல்யூ என்பது நம்ம எழுதணும் தெரியும். ஓகே, டிக்கு வந்து நம்ம சொல்லும் போது எழுதிருக்கோம் -2 -1, அப்போ அதனுடைய ஆர்பிட்டல் txy tyz tzx x² - z. ஓகே, இது லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க, நம்ம அந்த ஷேப்ல பார்ப்போம். பிட்வீன் ஆக்சிஸ் அலாங் த ஆக்சிஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிட்வீன் ஆக்சிஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்க, அலாங் த ஆக்சிஸ் ஷேப் ஆஃப் ஆர்பிட்டல் வரும்னு சொல்லி தரேன். சரிங்களா? எஃப் ஆர்பிட்டல்ல 7 இருக்கும். ஓகே, -3லேருந்து -2 +3. எஃப் ஆர்பிட்டல் ஓரியன்டேஷன் இன்கிட்டு 7 எஃப் ஆர்பிட்டல். சரியா? ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய.
p orbital 3-fold 3 generate. ஓகேங்களா, எத்தனை ஆர்பிட்டல் இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவீங்க. 5 7 அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, கெப்டா ட்ரை டீஜென்ரேட், பெண்டா டீஜென்ரேட், கெப்டா டீஜென்ரேட், எத்தனை எலக்ட்ரான் போட்டுருக்குமா அது. ஓகே, -l + 0 + ஓகே, இதில் வந்து -2, இது -3ல இருந்து அது எப்படி GA நான் டீஜென்ரேட். ஓகே, நாம் கவுமனி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லதுல கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம n² மட்டும் போட்டுருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் NG லெவல் n = 3 இருந்தால் எத்தனை ஆர்பிட்டல், அப்போ ஸ்கொயர் மட்டும் இப்போ 3² போட்டிங்கன்னா n = 3 தந்தாங்கன்னா 9 ஆர்பிட்டால் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ n = 1 இருந்தால் என்னது, நம்ம ஒன்றே ஆர்பிட்டல் தான், யார் மட்டும் தான் வருவா, 1 ஆர்பிட்டல். n = 2 இருந்தால் எத்தனை ஆர்பிட்டல், 2² அப்போ 4 ஆர்பிட்டல். யாரெல்லாம் வருவாங்க, 2s வருமா, 2pல யார் வருவா, XYZ. சரிங்களா, 3p ஆர்பிட்டல். அதே போல n = 3 இருந்தால் அப்போ 9 அந்த ஆர்பிட்டால் நம்ம என்ன வச்சுக்கணும். ஓகே, சரியா. 420 indicate the function of orbital. n = 4, l = 2, m = 0. ஸோ இப்படி இண்டிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா வேவ் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து எதிர்க்கு n வேல்யூ 4, l வேல்யூ 2, m வேல்யூ 0. சரியா. அப்போ என்னது, இது இப்போ n வேல்யூ 4 அப்படி கொடுத்துக்கலாமா. ஓகே, l வேல்யூ 2 என்ன ஆர்பிட்டல், d ஆர்பிட்டல். ஸோ m 0 கொடுத்துக்க, மிடில் வரக்கூடிய dxy. ஓகே, இது எடுத்துக்கலாம். SXYZல இங்கே மார்க் பண்ணிக்கலாம். சரியா. Magnetic quantum number represents the quantized value of Z and the component of angular momentum of electron and orbit through the expression. Expression பண்ணலாம். இது ரேரா இருந்துக்கு கேட்கக்கூடிய காஸ் திட்டா அப்படின்னு கேட்டால் ஒன்று காரணம் எழுதிட்டு. சரியா. இந்த இப்போ இந்த கொஸ்டின்லாம் 3s 5sல மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர் என்னன்னு கேட்டால் எல்லாத்துலேயுமே எல் வேல்யூன்னு தான், 0 தான். சரியா, மேக்னட்டிக் குவாண்டம். ஏன்னா எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், மேக்னட்டிக் குவாண்டம் அசிந்தல் குவாண்டம் நம்பர் என்னது, எல் இதில் வந்து l = 0. அப்போ எல்லாத்துக்குமே எழுந்திருக்கும் ஒரு டிஸ் தான். ஸோ எம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, எம் வேல்யூ எழுந்திருக்கும் எல்லாத்துக்குமே என்னதான் 0 என்பதான் மிடில் வரும். அதனால ஸ்பின் குவாண்டம் நம்பர் நாம் வந்து குவாண்டம் நம்பர் எழுதும் போது இதை வந்து சொன்னவர் சார்ஜ் நெக்ஸ்ட் சாம்பிள் கொடுக்கணும். ஓகே, ஸோ எலக்ட்ரான் ஸ்பின் அரௌண்ட் இந்த நியூக்ளியஸ் ஆட்டத்தை சொல்கிறோம். ஒன்று கிளாக் வைஸில், இன்னொன்று இதுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் போகும். அப்போ இதுக்கு ப்ளஸ் ஆஃப் ஆர் இதுக்கு மைனஸ் ஆஃப்ல இருக்கக்கூடியது. சரிங்களா. ஸோ 2 எலக்ட்ரான் எம்எஸ் இந்த செட் ப்ரோசஸ் இதுக்கு ஆப்போசிட் ஸ்பின் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆனால் ஆர்பிட் கேனாட் பி அக்காமடேட் இதுக்கு மோர் தென் 2 எலக்ட்ரான்ஸ். கண்டிப்பாக ஒரு ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் தான் நமக்கு வந்து எழுதுவோம் அப்படின்னா, எழுதும்போது ஒன்று கிளாக் வைஸ், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ், மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான். ஒன்று அப்வேர்டு ஆரோ ஆர் ரெண்டுக்கு டவுனோட ஆஃப்க்கும் போடலாம். சப்போஸ் ஃபுல் போட்டு எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது என்பதுதான். ஓகே, இப்படியும் எழுதலாம், இப்படியும். ஓகே, இதனுடைய நம்ம ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு கூட இருந்துருக்கு μ √ s × சரியா. ஆர் இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இது சரியா, ப்ளஸ் ஆஃப் மைனஸ். இது நம்ம வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், இது நம்ம முக்கியம். ஏன்னா அன்பேர்டு எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டி பிளாக்லேருந்து கண்டுபிடிப்போம் எவ்வளோ மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரியா, √n × 2n. ஓகே, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஆன்டி பேரலல் எடுத்துங்க. சரியா. So magnetic moment is due to the spin of electron in body. சரியா. So Faraday electron magnetic develop magnetic attraction அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒன்று பேரலல், ஒன்று கிளாக் வைஸ், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ்.
இதான் பண்ணணும். சரி, விட்டு முடிக்கிறேன். ஸோ நார்மல் ஸ்டேட்டில் நம்ம எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். சரியா? இங்கே எக்ஸ்ட்ரா டெஸ்ட் போட்டுனா இங்கே இருந்த எஸ்ஆர்பில் இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும், இங்கே இருந்து ரிமூவ் பண்ண உள்ளது எழுதுறீங்களா? ஓகே, இப்படி ஏதாவது கேட்டிருந்தா அந்த எவ்வளோ எக்ஸைட் ஆகும்னா 5. ஓகே, சர்ஃபேஸ் டயக்ராமில் எஸ் ஆர்பிட்டால் நம்ம வந்து இதற்கு ஆர்பிட்டால் வேல்யூ n equal to 1 2 3னா 1 2. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் இசட் இதில் n நோடு வந்து இதில் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸ்பெரிக்கல் ஷேப், எஸ் ஆர்பிட்டல் ஷேப் வந்து ஸ்பெரிக்கல். ஓகே, பி ஆர்பிட்டல் வந்து நம்ம டம்பல் ஷேப்பு. ஓகே, எக்ஸைஸில் கூட எக்ஸ் எக்ஸ் ஒய்யில் ஒய் இசட். இதில் வந்து ஸ்பெரிக்கல் நோட், டம்பல் ஷேப், ரேடியல் நோடு அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே ஃபார்மேன் தான் n மைனஸ் எல் மைனஸ். சரியா? இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாலும் இதில் பாருங்க, நோடல் பிளேன் வந்து பிஎக்ஸுக்கு ஒய் இசட்டாக இருக்கும். இது ஒன் நோட்டு கேட்கலாம், எக்ஸ் ஒய் வந்து இது. சரியா? ட்ரிபிலிட்டி ஜென்ரேட். ஓகே, நோடல் பிளேன்ஸ் இந்த காம்பவுண்ட். ஓகே, டி ஆர்பிட்டல் சொல்லும்போது டிஎக்ஸ் ஒய் இசட் இசட் எக்ஸ். ஓகே, வச்சுருங்க. லோப்ஸ் வந்து நம்ம எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 45 இருக்கும், 90 டிகிரி. இதுதான் போன தடவை கேட்டாங்க. அலாங் த ஆக்சிஸ் யார், பெட்வீன் த ஆக்சிஸ் யார் அப்படின்னு. பெட்வீன் ஆக்சிஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 இருக்கும், டிஎக்ஸ்ஒய் ஒய்செட். அலாங் த ஆக்சிஸ் யார், இந்த 2 இருக்கும். சரியா? ஜெம் வேல்யூ 0வாக இருக்கும். சரியா? டிஇசெட் ஸ்கோர் இது முக்கியம். நார்மலாக -+2லேருந்து போட்டிங்கன்னா +1 +ஆர் மைனஸில் இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் எந்த தப்பும் கிடையாது. சரியா? +2 +1 +1 +2ன்னு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து +ஆர் மைனஸில் போட்டுக்கலாம். ஆனால் இசட்டில் மட்டும் 0 வரும். சரிங்களா? எம் வேல்யூ 0 மிடில் போட்டு இது பண்ணிடக்கூடாது. அதனால் எதுக்கு மட்டும் 0 போட முடியாது. சரிங்களா? எக்ஸ் ஒய்னா நம்ம வந்து எக்ஸஸ். சரியா? டி ஆர்பிட்டல் gives 4 loops. எக்ஸ் ஒய் 2 நோடல் பிளேன். அப்போ நோடல் பிளேன் எக்ஸ் இசட் ஆகவும் ஒய் இசட் ஆகும். சரியா? ஸோ எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டல் நம்ம எழுதிருவோம். எலக்ட்ரான் எப்படி நம்ம போட்டு ஃபில் பண்ண போக n+l படி டி, அதுதான் டி ஜென்ரேட் ஆர்பிட்டல். சேம் எனர்ஜி இருந்தால் அஞ்சுக்கு டி ஜென்ரேட் ஆர்பிட்டல். சேம் எனர்ஜி மீனிங்னா ஒரே வேல்யூ. ஆர்பிட்டுக்கும் ஆர்பிட்டலுக்கும் டிஃபரன்ஸ் என்ன என்பது நமக்கு தெரியணும். ஸோ ரிவால்வர் அரௌண்ட் த நியூக்ளியஸ், இதில் வந்து 2 தான் பாத் அரௌண்ட் த நியூக்ளியஸ். சரியா? இங்கே வந்து 3 டைமென்ஷன், இது 2 டைமென்ஷன், இது 3 டைமென்ஷனல் மூமெண்ட் 1 பிளேன். இது வந்து இதுக்கு 3 டைமென்ஷன் பிளேன் இருக்கும். ஸோ மூமெண்ட் அஸ் வெல் அஸ் இன்ஜுக்கு வெலாசிட்டி கேன் பி இன்ஜுக்கு சர்டினிட்டி. இதில் வந்து நம்ம சொல்லிருக்கோம் அப்படின்னா சர்க்குலர் பாத் ஆர் எலிப்டிக்கல் இன்ஜுக்கு ஷேப் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? எஸ் ஆர்பிட்டல் ஸ்பெரிக்கல், பி ஆர்பிட்டல் எழுதிருக்கோம் அப்படின்னா டம்பல் ஷேப் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ ஆர்பிட்டல் do not have directional characters. இதில் சொல்லும்போது இங்கே எக்ஸ் ஸ்பேஸ் ஆர்பிட்டல் ஆல் தி அதர் ஆர்பிட்டல் have direction. சரியா? எல்லாமே இங்கே டைரக்ஷன். இங்கே வந்து நம்ம 2n² ஃபார்முலா பண்ணுறோம். இங்கே வந்து இங்கே மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ். சரியா? உங்களுக்கு இதை கிளாஸ் பண்ணோம்னா ஓகே. இப்போ இங்கே ஆர்பிட்டல் வித் எலக்ட்ரான் ஆட்டத்தில் நாம் ஆப்பா பிரின்சிபல் வச்சுக்கிறோம். ஆப்பா பிரின்சிபல் என்பது நாம் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப், ஓகே, ஒரு கிரவுண்ட் ஷேப் முடிஞ்சு n+l உள்ள ஒவ்வொரு லெவலாக ஃபில் பண்ணி நம்ம போடுறோம். ஓகே, ஏற்கனவே பல முறை தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் யாரும் இருக்க மாட்டீங்க. சரியா? ஒன்று மட்டும் எஸ், 2ல் எஸ்பிடி, அடுத்தது வந்து போட்டு நீங்கள் எத்தனை வரை போகலாம். இப்போ நம்ம 7 தான் இருக்குது. இப்படி கீழேருந்து மேலே போடணும். சரியா?
அதை எழுதிருப்பீங்க. யாராவது தெரியலன்னா நம்ம வீடியோ ஏற்கனவே லிங்க் போட்டிருக்கோம், அதை பார்த்து. சரிங்களா? என் ப்ளஸ் எத்தனை ஆர்பிட்டல் வரும்? 3 வரும். என் ப்ளஸ் என். ஃபார் எக்ஸாம்பிள் 1s ஆர்பிட்டல் இருக்கு சார். இதில் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ வந்து என் வேல்யூ 1, என் வேல்யூ 0. ஸோ என் ப்ளஸ் 1. ஓகே, இப்படியே நீங்கள் என் ப்ளஸ் எழுதிட்டு இருக்கும்போது பிரச்சனைன்னா எல்லாத்துலேயுமே இப்போ 3 2 3 வந்துடும், 2 1 வந்துடும், 2 சாரி இது 2. ஓகே, இது 1 2 வந்துட்டு. இதில் 3ல யாருக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்பேன்னா என்னுடைய என் வேல்யூ பார்ப்பேன். என் வேல்யூ லோவாக இருந்தால் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அப்போ 1s 2s 2p 3s 3p. ஓகே, 3d இருக்கு 4p இருக்கு. அப்போ யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்? சரியா? ஓகே ஓகே, அப்போ நம்ம செஞ்சோம் இருக்கக்கூடிய என் வேல்யூ. சரியா? கன்சிடர் அப்படின்னு சொல்லும்போது பேரிங் எலக்ட்ரான் வந்து சேம் ஆர்பிட்டால இருந்தாலும் ஒரே எலக்ட்ரான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜனுக்கு 7 இருக்கு அப்படின்னா நாம் ஃபில்அப் பண்ணும்போது 1s 1s இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரான் ஃபில்அப் பண்ணும்போது இதில் வந்து ஒரு இப்போ NS2 1s2 2s2 அப்படின்னு எடுக்கும். ஓகே தானே? இதில் சிங்கிளாக தான் 1 2p x1 y1 z1 தான் போடணுமே தவிர எப்படி போடக்கூடாது அப்படின்னா நம்ம முதல்லையே பேர் பண்ணி எந்த கூட அது போடக்கூடாது என்பதுதான் கான்செப்ட். ஓகே, முதல்ல நம்ம 3 இருக்கு அதனால இப்படி போடுறோம் அப்படின்னா இது என்னது ராங். ஓகே, இதுதான் கரெக்ட். ஓகே, இப்படி எழுதக்கூடியதான் தெரியுங்க. சரியா? சென்டர் தேர்ட் பியில் தேர்ட் லெட்டர் இருந்தால் இப்படி தான் பேர் பண்ணும். ஓகே, ஆஃபில் வித் தேர்ட் லெட்டர். ஃபோர்த் லெட்டர் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு இப்படி வரும். சரியா? ஃபிஃப்த் லெட்டர் வருதுன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஆஃப்டர். ஓகே, சிக்ஸ்த்து வரணும்னா அதே கூட சிக்ஸ்த்து. ஓகே, சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனா ஆஃப் ஃபீல்டு வந்து மிக சிமெட்ரிக்கல். ஓகே, ஸ்டேப்லர். சரியா? கிரிக்கல்ஸ். சரியா? ஓகே, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி வந்து நார்மலாக மோஸ்ட்டாக ஸ்டெபிலிட்டி யாருக்கு அதிகம்? எக்ஸ்சேஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டியில் வந்து குரோமியம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 5 இருக்குது. இது டீஜென்ரேட் எங்கெல்லாம் ஆகலாம்? இப்போ நம்ம 5 எலக்ட்ரான் போட்டோம்னா இது இங்கே வரலாம், இப்படி எல்லாத்தையும் வரும். இப்போ ஓனாக வரும்போது இதில் இருந்து செஞ்சுக்கலாம் டீஜென்ரேட். வேற ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்கெல்லாம் தான் இங்கே ஒன்று. அப்போ இதில் 4 எலக்ட்ரான்ஸ் வந்து டீஜென்ரேட். இதில் எத்தனை 1 2 3 4. ஓகே, இந்த எலக்ட்ரான் எங்கெல்லாம் வரலாம்? இந்த 3 எடுத்து வரும் 3. இந்த எலக்ட்ரான் எங்கெல்லாம் வரலாம்? இந்த 2 பிளேஸ் இது 1. இப்படி வந்து அதிகமாக இருந்தால் 10. ஓகே, ஸோ டோட்டலாக அஞ்சிருக்கு ஸ்பேரல் ஸ்பின் வந்து 10. அதனால தான் குரோமியத்துக்கு வந்து நம்ம இருக்கு D5 வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்னு சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி என்னன்னு கேட்கணும்னா due to smaller shielding and cooling filtration 1 mark question. சரியா? நம்ம 1 மார்க்னா இந்த 1 மார்க் பார்த்துட்டு இருக்கோம். பாலி எக்ஸ்கிளூஷன் பிரின்சிபல் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் 2 குவாண்டம் நம்பரும் இதுக்கு சேமாக இருக்காது. ஓகே, 4 குவாண்டம் நம்பர் இருக்கு அப்படின்னா எந்த குவாண்டம் நம்பரும் சேமாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கீழத்துக்கு 1 வருதுன்னா எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். இதனுடைய n வேல்யூ என்னது 1, l வேல்யூ என்னது 0. ஏன்னா சார்ட்டார் m வேல்யூ என்னதான் அப்போ 0 தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எடுத்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் எடுத்திருக்கோம் கிளாக் வைஸ்ல போகும். சரிதானா? செகண்ட் எலக்ட்ரான் எடுத்தோம்னா வாங்க சார்
செகண்டரி எலக்ட்ரான் எடுக்கும்போது n வேல்யூ எழுதிருக்கோம் 2 அப்படின்னு சொல்கிறோம். 2 கொடுத்தோம்னா L வேல்யூ வந்து எழுதிருக்கோம் 0, M வேல்யூ வந்து -1, 0 + 1 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து பாருங்க 1 நிமிஷம். ஸோ சப்செல்லில் நம்ம எலக்ட்ரான் வந்து sp2f அப்படின்னு சொல்லி போட்டு 18 எழுதிடலாம். ஓகே, மேக்ஸிமம் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது 2n² பார்க்கணும். குவார்டர் நம்பரில் n = 1 இருந்தால் 0. ஓகே, எலக்ட்ரான் சொல்லும்போது 1s ஆர்பிட்டல் ஃபில் பண்ண போகிறோம். அடுத்த ஆர்பிட்டல் ஃபில் பண்ணி எழுதணும். ஓகே, வார்னஸ் நோட் பண்ணி shape of orbital mode வந்து n-1 small n, n-1 L சரியா? s orbital mode L. ஓகே, thank you. Relationship for the calculation of wavelength lambda and of the wave associated with the particle of mass m moving with velocity v as given by lambda is equal to h by mv or lambda is equal to h by p, where h is Planck's constant and p is momentum of the particle. The waves associated with material particles or objects in motion are called matter waves or de Broglie waves. According to the de Broglie concept, the electrons are not only particles but also have wave character associated with them. Therefore, for the wave to be completely in phase, the circumference of the orbit should be integral multiple of wavelength lambda. But from the de Broglie equation we know that lambda is equal to h upon mv. Hence, 2 pi r is equal to n into h by mv, where mvr is equal to n into h by 2 pi. Heisenberg's uncertainty principle. Heisenberg's uncertainty principle states that it is not possible to determine simultaneously the position and momentum of a small moving particle, such as electron, with entire certainty. Mathematically, it may be expressed delta x into delta p greater than or equal to h by 4 pi, where delta x is equal to uncertainty in position, delta p is equal to uncertainty in momentum is equal to m delta v. Delta v is uncertainty in velocity of particle, m is the mass of the particle, h is equal to Planck's constant. So, it can be concluded that one can define the position of small particles. The less certainty one is able to define its velocity or momentum, and vice versa. Significance of uncertainty principle. The effect of Heisenberg uncertainty principle is significant only for motion of microscopic objects and is negligible for macroscopic objects. In case of microscopic objects such as electrons, the interaction of the striking photon of light with the particle will cause appreciable displacement of the particle from its normal path. As a result of this, the particle undergoes a considerable change in its path and velocity or momentum due to the impact of a single photon used to observe it. Thus, the very act of measuring the position of the microscopic particle causes a change in its momentum. The collision of photon with the electron sends it in an unpredictable direction. In our daily life, this principle has no significance. This is because we come across only large objects, that is, the objects which we can observe with naked eye, without altering their motion. The position and velocity of these objects can be determined accurately because in these cases, during the interaction between the object and the measuring device, the change in the position and velocity are negligible. Example: calculate the uncertainty in position of a dust particle with mass equal to 1 mg if the uncertainty in its velocity is 5.5 into 10 raised to the power minus 20 meter per second. Solution: given delta V is equal to 5.5 into 10 raised to the power minus 20 meter per second, m is equal to 1 milligram is equal to
1 into 10 raised to the power minus 3 gram. H is equal to 6.626 into 10 raised to the power minus 34 joules second. From the formula, delta X into M delta V greater than or equal to H upon 4 pi. Uncertainty in position can be found as delta X greater than or equal to H upon 4 pi M delta V. Substitute the value of H delta V M, we get delta X greater than or equal to 6.626 into 10 raised to the power minus 34 divided by 4 into 3.14 into 10 raised to the power minus 3 into 5.5 into 10 raised to the power minus 20. Delta X greater than or equal to 9.59 into 10 raised to the power minus 13 meter. Reasons for the failure of the Bohr model. The wave character of the electron is not considered in Bohr model, and the orbit can be defined only if both the exact position and the exact velocity of the electron at the same time are known. This is not possible according to the Heisenberg uncertainty principle. Bohr model of the hydrogen atom ignores dual behavior of matter and also contradicts Heisenberg uncertainty principle. Quantum mechanical model of atom. Quantum mechanics is a theoretical science that takes into account the dual nature of matter. Hydrogen atom and Schrödinger equation. Based on quantum mechanics, a new model of atom was developed, and this model is known as quantum mechanical model. In this model, behavior of the electron in an atom is described by an equation known as the Schrödinger wave equation, where x, y, and z are the three space coordinates. M is mass of the electron, h is the Planck's constant, E is the total energy, and V is the potential energy of the electron. Xi is amplitude of the electron wave and is called wave function. Sometimes the Schrödinger wave equation is written in the form h xi is equal to E xi, where h is a mathematical operator known as Hamiltonian operator. Significance of Xi. As a moving electron is associated with a wave, and a wave is completely defined by its amplitude. Therefore, Xi refers to the amplitude of the electron wave. It has got no physical significance. However, the square of Xi, that is Xi square, has a physical significance. In electron wave, Xi square gives the intensity of the electron at any point. In other words, the knowledge of Xi square is helpful in assessing the probability of electron in a particular region. Thus, Xi square is called probability density and Xi is referred to as probability amplitude. The solution of the Schrödinger equation for the hydrogen atom gives the energy levels that electron can occupy and the wave function of the electron associated with each energy level. Orbitals and quantum numbers. An orbital may be defined as that region of space around the nucleus where the probability of finding an electron is maximum. Orbitals are designated by a set of numbers known as quantum numbers. In order to specify energy, size, shape, and orientation of the electron orbital, 3 quantum numbers are required. These are principal quantum numbers, azimuthal quantum number, and magnetic quantum number. The principal quantum number, n. Principal quantum number tells us in which principal energy level the electron is present. It can have any whole number values such as 1, 2, 3, 4, etc. The energy levels or energy shells corresponding to these numbers are designated as K, L, M, N, etc. Energy of the electron in a hydrogen atom is related to principal quantum number by the following relation. En is equal to minus k square into 2 into pi square into m into e raised to the power 4 divided by n square into h square is equal to minus 2.18 into 10 raised to the power minus 18 divided by n square joule, where m is equal to mass of electron, E is equal to charge on electron, H is equal to Planck's constant, En is equal to energy of the electron in nth principal shell, N is equal to principal quantum number
used to designate the principal shell. K is equal to Coulomb's law constant. Azimuthal quantum number L. Azimuthal quantum number determines angular momentum of the electron. This is denoted by L. The value of L gives the sublevel or subshell in which the electron is located. It also determines the shape of the orbital in which the electron is located. The number of subshells within a principal shell is determined by the value of n for that principal energy level. Thus, L may have all possible whole number values from 0 to n-1 for each principal energy level. For n is equal to 1, L can have only one value, that is 0. It means that an electron in first energy level can be present only in S subshell. L is equal to 0. So first energy level has only one subshell, that is 1s. For n is equal to 2, L can have values 0 and 1. It means that the electron in second principal energy level may be located either in S subshell L equal to 0 or P subshell L is equal to 1. So second energy level has only two subshells, that is 2s and 2p. For n is equal to 3, possible values of L are 0, 1 and 2. This implies that an electron in third principal energy level may be present either in S subshell L is equal to 0 or P subshell L is equal to 1 or D subshell L is equal to 2. So, third energy level has three subshells, that is 3s, 3p and 3d. Similarly, fourth energy level n is equal to 4 can have four subshells, 4s, 4p, 4d and 4s. Magnetic orbital quantum number ML. Magnetic orbital quantum number refers to the different orientations of electron cloud in a particular subshell. These different orientations are called orbitals. The number of orbitals in a particular subshell within a principal energy level is given by the number of values allowed to ML, which in turn depends on the values of L. The possible value of ML range from plus L through 0 to minus L, thus making the total of 2L plus 1 values. Thus, in a subshell, the number of orbitals is equal to 2L plus 1. For L is equal to 0, ML can have only one value. ML is equal to 0. It means that S subshell has only one orbital. For L is equal to 1, ML can have three values, plus 1, 0 and minus 1. This implies that P subshell has three orbitals. For L equal to 3, ML can have 7 values, plus 3, plus 2, plus 1, 0, minus 1, minus 2, minus 3. It means that F subshell has 7 orbitals. Spin quantum number Ms. Spin quantum number determines the orientation of spin angular momentum. Spin angular momentum is quantized and can have two orientations relative to a chosen axis. This spin quantum number can have only two values, which are plus half and minus half. The plus half value indicates clockwise spin represented by an arrow pointing upwards, and the other indicates anti-clockwise spin represented by an arrow pointing down. Shapes of atomic orbitals. An orbital wave function psi can be written as a product of two functions, the radial function and the angular function. So, the complete wave function represents an orbital in which the radial part psi r depends upon quantum number n and l, and it tells us about the size of the orbital, whereas the angular part depends upon quantum number l and ml and tells us about the shape of the orbital. The positive and negative signs indicate that the orbital wave function is positive or negative in a particular region. It has been observed that s orbitals are independent of angular wave function. All s orbitals are spherically symmetrical. P and d orbitals depend upon radial as well as angular wave function. Shapes of atomic orbitals. Probability density. A graph of psi square as a function of distance from the nucleus is called probability density curve. The regions of space
around the nucleus where the probability of finding the electron is maximum are called orbital. Boundary surface diagrams. A boundary surface, also known as contour surface, is drawn in space for an orbital on which the value of probability density xi square is constant. A boundary surface which encloses the regions of maximum probability, say 90%, best describes the shape of the orbital. The boundary surface diagrams for s orbitals are spherical in shape. The size of the s orbital, however, increases with increase in value of n. The boundary surface diagrams of 3 2p orbitals are not spherical. Each p orbital consists of two lobes which are separated by a region of zero probability called node. The 3 2p orbitals lie along x, y and z axes respectively and are designated as 2px, 2py and 2pz. Charge cloud picture of orbitals. For s orbitals, the probability of finding the electron is same in all directions at a particular distance. In other words, s orbitals are spherically symmetrical. The s orbitals of higher energy levels are also spherically symmetrical, however, they are more diffused and have spherical shells within them where probability of finding the electron is zero. These are called spherical nodes. In two s orbitals, there is one spherical node. Energies of orbitals. A diagram representing relative energies of various orbitals in an atom is called energy level diagram. In hydrogen atom, there is only one electron which is present in orbital in ground state. However, in excited state, the electron may jump to any of the orbitals belonging to higher energy levels. All the orbitals of a particular energy level have same energy in hydrogen and hydrogen-like atoms. For example, 2s and 2p orbitals have same energy. The orbitals having the same energy are called degenerate orbitals. Energy level diagram of multi-electron atoms. In case of multi-electron atoms, the energies of various orbitals depend not only upon the nuclear charge but also upon the other electrons present in the atom. Main characteristic of this diagram are: number 1, the different subshells of a particular energy level may have different energies. For example, energy of 2s subshell is different from the energy of 2p subshell. Number 2, in a particular energy level, the subshell having higher value of L has higher energy. Increasing order of energies of different types of subshells in a particular energy level is: number 3, as the value of n increases, some subshells of lower energy level may have energy higher than the energy of some subshells of higher energy level. Number 4, the increasing order of energies of various subshells is: the relative order of energies of various subshells in a multi-electron atom can be predicted with the help of n plus L rule. According to this rule, number 1, in neutral atoms, a subshell with lower value n plus L has lower energy. Number 2, if two subshells have equal value of n plus L, the subshell with lower value of n has lower energy. Filling of orbitals in atoms. Aufbau rule. According to this rule, the electrons are added progressively to the various orbitals in their order of increasing energies, starting with the orbital of lowest energy. Increasing order of energies of various orbitals are: Pauli's exclusion principle. This principle states that no two electrons in an atom can have same set of all the 4 quantum numbers. From this, it follows that an orbital cannot have more than 2 electrons. Moreover, if an orbital has 2 electrons, then they must have opposite spins. Hund's rule of maximum multiplicity. This rule states that the pairing of electron in the orbital of particular subshells p, d or f does not take place until all the orbitals of the subshell are singly occupied. Moreover, the singly occupied orbitals must have the electrons with parallel spin. Electronic configuration of atoms. In order to represent
electron population of an orbital, the principal quantum number n is written before the orbital symbol, while the number of electrons in the orbital is written superscript near the right-hand top of the orbital symbol. If we have two electrons in the s orbital of first energy level, then it is written as 1s squared. For hydrogen, for helium, for lithium, for beryllium, for boron, for carbon, for nitrogen, for oxygen. Stability of completely filled and half-filled subshells. The completely filled and completely half-filled subshells are stable due to symmetrical arrangement. The electronic configuration in which all the orbitals of same subshell are either completely filled or exactly half-filled have relatively more symmetrical distribution of electrons and therefore lend more stability to the system. Stability due to exchange energy. The half-filled or fully filled degenerate orbitals have more number of exchanges and consequently have large exchange energy of stabilization. The exchange means shifting of electrons from one orbital to another within same subshell. Let us compare the number of exchanges in 3d4, 4s2 and 3d5, 4s1 configuration of chromium. Thus, in 3d4 arrangement, electron exchanges are 6, which implies that there are 6 possible arrangements with parallel spin in 3d4 configuration. The total number of electron exchanges in 3d5 arrangement is larger, which lends 5 electronsல அந்த ஒரு எலக்ட்ரான் செஞ்சிடும். இங்க வந்து 5 வந்து எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரிங்களா? அதுதான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியா இருக்குன்னு சொன்னோம். இந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி படி தான் இது 0. சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இன்டு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி நமக்கு இருக்குன்றது தெளிவான ஆர்பிட்டல். சரியா? ஓகே. Thank you so much. Thank you.